Next now we are going to discuss about the morphology of frog. Okay, morphology. What is the meaning of morphology? Study about the external structure is known as morphology. So morphology of frog. The body of a frog is streamlined to help in swimming. Streamline. What is the meaning of this streamline? A streamer தண்ணியில் போகிறத பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? போத் த எண்டில் கொஞ்சம் பாயிண்டடாக நடுவில் ப்ராடராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எதுக்கு அப்படி இருக்குது? இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்விம்மிங். So because a frog they can live in water, so they can swim in water. So the body it is present in a streamlined body. Then it is dorsoventrally flattened. Flattened னு தட்டையாக இருக்கும். dorsoventrally மேல் பாகம் கீழ் பாகம் ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும். Then the body it is divisible into head and trunk. Only two, head and trunk. தலைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஃபுல்லாக என்னது? trunk. Then the body is covered by a smooth slimy skin loosely attached to the body wall. அந்த ஸ்கின் எப்படி இருக்கும்? அப்படியே லூஸாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய ஸ்கின் எடுத்து பார்த்தோம்னா டைட்டாக நம்மளுடைய மசில்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் ஃப்ராகுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்மூத் ஸ்கின்னாக இருக்கும், ஸ்லைமி அப்படியே சைனிங்காக இருக்கும். அந்த ஸ்கின் எப்படி இருக்கும்? லூஸ்லி அட்டாச்ட் இன் டு த பாடி வால். தென் த ஸ்கின் இஸ் டார்க் க்ரீன் ஆன் த டார்சல் சைட். டார்சல் சைட்னா முதுகுப்புறம். ஓகே, ஸோ திஸ் இஸ் dorsal side it is present in a dark green color. Ventral side, okay, அடிப்பாகம் ventral sideல பார்த்தோம்னா pale green in color. Okay, can you understand? Dark green in color and pale. Dark green in color at the dorsal side, then pale green in color on the ventral side. Dorsoventrally flattened. மேலையும் கீழையும் எப்படி இருக்கு? தட்டையா இருக்கும். So it is divisible into head. This is the head and then in a trunk. Okay. Then the head is almost triangular in shape and has an apex with forms a snout. So snout மழுங்க மாதிரி இருக்கக்கூடிய apex வந்து presence ஆயிருக்கு ஸ்ட்ரீம்லைனுக்கு தகுந்த மாதிரி. So head it is present in a triangular முக்கோண ஷேப்மா இருக்கும். triangular in shape. Then that the point snout is present at the end. Then the mouth is at rest the anterior end and can open widely. ஸோ மவுத் எப்படி இருக்கும்? இங்கே முன்னாடி இருக்கும். என்ன ரெஸ்ட்டில் அப்படியே ட்ரையாங்குலர் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும். அது ஓப்பன் ஆனே இருக்கிறது தான் என்னது? பக்கல் கேவிட்டி. மவுத்து ஓப்பன் ஆனே கூட அந்த பிளேஸ் இருக்குல்லையா, அதுதான் என்னது? பக்கல் கேவிட்டி. தென் they can open widely. வைல்ட்னா ரொம்ப அகலமாக என்ன செய்யும்? அதனுடைய பக்கல் கேவிட்டியை வந்து அது ஓப்பன் பண்ணும். தென் எக்ஸ்டர்னல் nostrils are present in the dorsal side. This is the external nostrils. So the external nostrils are present in the dorsal. இது வந்து ventral side. இது வந்து dorsal side. It is present on the dorsal surface of the snout. இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் one on either side of the median line. mid அப்படி நடுவில் ஒரு லைன் இருக்கும். இந்த நடுவில் மிட் டோர்சல் லைனில் ரெண்டு சைட்லேயும் ஒன்றுன்னு சொல்லி external nostrils are present. Then eyes are large and project above the general surface of the body. Large eyes are இருக்கும். இந்த பாரு, eyes are large and project outside the general body. இதுதான் பாடினா அந்த பாடியை விட்டு வெளியில் மேலே தூக்கி வந்து என்ன செய்யுது? இந்த ஐஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, then they lie behind the external nostrils and are protected by a thin movable eyelids are present. ஸோ இந்த ஐயை சுற்றி என்ன இருக்குது? ஐலிட்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரு தின்னாக எக்ஸ்டர்னல் நோசஸ்க்கு பின்னாடி அந்த ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தின் மூவபிள் ஐலிட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, eyelid is present. Then the thick immovable upper eyelids or third transparent eyelid called nictitating membrane. So that upper eyelid வந்து immovable, lower eyelids வந்து movable. ஓகேவா? அப்பர் வந்து இம்மூவபிள், அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தின் மூவபிள் லோவர் ஐலிட், தென் திக் இம்மூவபிள் அப்பர் ஐலிட். அப்பர் ஐலிட் ரொம்ப திக்காக அதை மூவ் பண்ண முடியாது. லோவர் ஐலிட் மட்டும்தான் எப்படி இருக்கும்? தின்னாக இருக்கும். அதை என்ன செய்யும்? மூவ் பண்ணும். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்மால் மெம்பரைன், தட் மெம்பரைன் இட் இஸ் நோன் அஸ் த நிக்டிடேட்டிங் மெம்பரைன். இப்போ கோழியெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கேன், அப்படியே கண்ணை மூடிட்டு தொடக்கிறப்ப அப்படியே மெதுவாக ஒரு மெம்பரைன்லாம் திறக்கும். ஓகேவா? அதான் என்னது? நிக்டிடேட்டிங் மெம்பரைன். தென் த நிக்டிடேட்டிங் மெம்பரைன் ப்ரொடெக்ட் த ஐ வென் த ஃப்ராக் இஸ் அண்டர் த வாட்டர். தண்ணி கடியில் இருக்கிறப்ப இந்த ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லேயர் ஆஃப் நிக்டிடேட்டிங் மெம்பரைன் இருக்குது. அப்பர் ஐலிட், இது வந்து லோவர் ஐலிட்.
ஓகே, இது அப்பர் ஐலிட், இது லோவர் ஐலிட், ரெண்டுக்கு நடுவில் ஒரு நிக்டிடேட்டிங் மெம்பரைன் இட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, தென் திஸ் மெம்பரைன் இஸ் ப்ரெசன்ட். தென் a pair of tympanic membrane, tympanic membranes forms the ear drum. அதான் என்னது ear drum, அதனுடைய காது ear drum behind the eyes on either side. ஐயினுடைய ரெண்டு சைடில், ஐக்கு பின்னாடி either சைடில் வந்து a pair of tympanum is present. This is known as the ear drum. So no external ear, நமக்கு இருக்கிற மாதிரி external ear எது கிடையாது, ஃப்ராகுக்கு கிடையாது. The neck and then inner tails are absent. Okay, neck and then tail is absent, external ear also is absent. Then this is the head, this part fully is the trunk. Okay, then the trunk bears here two pairs of limbs, one is the forelimbs, another one is the hind limbs. Okay, at posterior end, the dorsal side, behind the hind limbs, okay, what is present, one opening is present. That opening it is known as cloacal apertures. This is a common opening for digestive, அது சாப்பிட்டு இருக்கக்கூடிய அன்டைஜஸ்டட் வேஸ்ட்டு அதிலிருந்து தான் வெளியில் வரும். தென் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டு யூரினும் இந்த ஓப்பனிங் மூலமாக தான் வரும். தென் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தென் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ராக் தே கேன் செக்ரீட் எக் அண்ட் ஓவம். ஓகே, எக் அண்ட் ஸ்பெர்ம் அதுவும் என்ன செய்யும், இந்த அப்பேச்சர்ஸ் மூலமாக தான் வெளியில் வரும். ஒன்லி ஒன் காமன் ஓப்பனிங். ஸோ தட் காமன் ஓப்பனிங் இட் இஸ் known as the cloacal apertures. It is present on the posterior end of in between the hind limbs. This aperture is present. Okay, can you understood all of you? The next one is the forelimbs. So forelimbs are very short and then stumpy and helps bearing the weight of the body. குட்டையா கட்டையா என்ன எப்படி இருக்கும், இந்த ஃபோர் லிம்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு பியர் த வெயிட் ஆஃப் த பாடி. தென் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லேண்டிங் ஆஃப் த ஃப்ராக் ஆஃப்டர் லீப்பிங். அப்படியே தவி போகும் இல்லையா, லீப்பிங் அண்ட் தென் ஹோப்பிங், அது முடிச்சிட்டோன்னே அது லேண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தவி போகும். அப்படி தவி போகிறப்ப தரையில் அது லேண்ட் ஆகுறது எதை வச்சு லேண்ட் ஆகுது, இந்த ஃபோர் லிம்ஸை வச்சு. ஓகே, தென் ஈச் ஃபோர் லிம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்பர் ஆர்ம், தென் ஃபோர் ஆர்ம் அண்டு ஹேண்ட். Okay, hand bears the 4 digits. Okay, hand bears the 4 digits. The next one is the hind limb. So hind limbs are large and long. Okay, it consists of thigh, snung, and then foot. Okay, thigh, snung and foot is present. Then foot bears a 5 toes, 5 long webbed. Web therida, 5 long webbed toe, and then sixth one small sixth toe also is present. Okay, it is helpful for, it is the adaptation for leaping and swimming. Okay, that process, this forelimbs foot it is present. When the animal it is taking rest, this hind limbs it is kept in the folded form of a ejet. அது ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இந்த ஹைண்ட் லிம்ஸ் மட்டும் இஜட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. Okay, then this frog it is showing in a sexual dimorphism. அந்த சமயம் வர்றப்ப, அந்த ப்ரீடிங் சீசன் வர்றப்ப என்ன செய்யும்னா, ஒரு சில சவுண்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி கால் த மேட்டிங் ஃபார் த மேல் அண்ட் தென் இன்ன ஃபீமேல். ஓகேவா, மேல் வந்து ஃபீமேலை கூப்பிடும், ஃபீமேல் வந்து மேலை கூப்பிடும். அதுதான் என்னது, செக்ஸுவல் டைமார்ஃபிசம். தென் the sexual dimorphism is exhibited clearly during the breeding season. It is present in the breeding season. Then the male frog has a pair of vocal sacs. Male frog only it is present in the vocal sacs. Okay, this sacs, and then in a nuptial pad or in a copulatory pad it is present on the ventral surface of the first digits of the ஃபோர் லிம்ஸ். இந்த ஃபோர் லிம்ஸ்னுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்ஸில் டார்சல் சைடில் இருக்காது, வென்ட்ரல் சைடில் இந்த மாதிரி ஒரு பேட் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நப்டிடல் பேட் அல்லது கோப்புலேட்ரி பேட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதில் ப்ரெசன்ஸாக இருக்குது, ஒன்லி இன் அ மேல். ஃபீமேல் திஸ் vocal sacs and then this nuptial pads are absent. Okay, so what is the functioning of these two part, it is present in the male. In the vocal sacs, when the male they can call the sound, cracking sound of the frog. Okay, then this nuptial pad it is helpful to stick the male into the female body. Okay, during the copulation these two parts also is absent in the female frog. Okay, can you understood all of you?
this morphology of a frog. Then order Anura. Frogs and toads are included in the order Anura. So frogs and toads has bodies specially designed for jumping with greatly elongated hind limbs. ஸோ அதனுடைய பாடி ஸ்பெஷலாக டிசைன் ஆகிருக்கு. எதுக்குன்னா அது என்ன செய்யுமா, நல்லா ஜம்ப் ஆகுறதுக்கு, நிறையா தூரம் ஜம்ப் ஆகுறதுக்காக இருக்கும். அப்படி ஜம்ப் ஆகுறப்ப என்ன செய்யும், இந்த ஹைண்ட் லிம்ஸு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரும். Then frog can live in water or known as aquatic, live on land, so terrestrial. In some of the frog it is living on tree, so that is known as arboreal. Okay, then the parental care, it is present only in a few species, not in all species. Only few species they can take care the young ones, that is known as the parental care. Okay, can you understood all of you the morphology of frog? Okay.